ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புடன் ஏகநாதன் யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஃபாலோ பண்ணிங்க. என்ன பேச்செல்லாம் ஒரு திமிரா இருக்கேன்னு கேட்குறீங்க? இனிமேல் அப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. எங்கள் டீமில் ஒருத்தர் வந்து நான் ரொம்ப எதிர்பாருங்கிற மாதிரி தலைவன் வந்து பயங்கரமான ஒரு நாக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மேட்ச் சொல்லிடுறேன், இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து 4th T20. ஸோ நியூசிலாந்தோட அப்ரோச் உண்மையிலேயே சொல்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னு கேளுங்க, விக்கெட்டு போனால் அடுத்த பால் எப்போ சாப்பிட்டாரால் தான் நம்ம நியூசிலாந்து டீமு இன்றைக்கி ஒரு முடிவோடு வந்திருக்கானுங்க. பாதி பயிலுங்க 200 ரன் 150 ரன்லாம் 10 ஓவரில் சேஸ் பண்ணுறானுங்க. இவனை விடக்கூடாது. நம்ம இன்றைக்கி வந்து ஒரு அடித்து ஒரு நல்ல ஸ்கோர் கொடுக்கணும்னு நினச்சானுங்க. பட் இன் பிட்வீனில் அவனுக்கு விக்கெட்டு போனாலுமே அவனோட பேட்டிங் ஸ்டைலிங் பார்த்துருக்கணும். அடிச்சு போயிட்டே இருந்தாங்க. ஸோ 215 ரன் வச்சாங்க. திரும்ப நாம வந்தோம். எல்லா நாளும் தான் ஆயிட முடியுமா, எனக்குன்னு ஒரு இது இல்லையா சொல்லிட்டு அபிஷேக் சர்மா வந்த வழி பார்த்து போயிட்டாரு. சூர்யாவும் அதான் போனவா ஒரு 50 அடிச்சுட்டு இன்னுமா என்ன எதிர்பார்க்குறீங்க, ஒரு 10 மேட்ச் கம்முன்னு இருக்குன்ற மாதிரி அவர் போயிட்டாரு. எல்லாரும் போகலாம். சஞ்சு அண்ணன் நீ போகலாமா, உன்னை நம்பினாங்க. இந்த கலர் ஜெஸ்ஸி வேறு போட்டுருக்கோம், நீ வேறு இப்போ தான் தையத்தக்கன்னு ஆடிட்டு இருக்க. ஸோ இனிமே சிஎஸ்கே டீமில் பர்மனெண்ட் லெவலில் நீ இருக்க போகிற அண்ணே. ஏதாவது பண்ணண்ணே, அடுத்த மேட்ச்சுக்கு சான்ஸ் கொடுப்பாங்கன்றது தெரியல. இனிமே இஷான் கிஷன் ஆட வைக்கலாம், உங்களை உட்கார வைக்கலாம். சரி, இனிமே அவரும் அப்படியே 24 ரன்ல போயிட்டாலும் டக்கு விக்கெட்டு போனாலும் நம்ம ரிங்கி சிங் அப்படி இப்படி உருட்டி 30 பால் 39 அவர் அவுட் ஆனாலும் தூபே நான் வந்து இந்த டைமில் வந்திருக்கேன் தான். ஆனால் நீ வந்து ஈஸ்வதி கூப்பிட்டு எனக்கு ஸ்பின்னு கொடுக்குற பார்த்தியா, நான் திமுரு இருந்தவனுக்குன்னு ஒரு 28 ரன்னுங்க, 3 6 நினைக்கிறேன். ஒரு வைடோட 29 ரன் காட்டி விட்டாங்க. அடே இவன் இப்படி தான் போனது, எல்லா ஐபிஎல் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. இவன் ஸ்பின்னுனா கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் ஆடுறான் தம்பிட்டு. ஸோ இப்போ தான் எனக்கு புரியுது சிவன் துபே இருக்கிறப்ப ஏன் ஸ்பின் அவ்வளோ ஈஸியாக எடுத்து வரலான்ட்டு. ஸோ சிவன் துபே நாக்கு 23 பாலுக்கு 68. அன்ஃபார்ச்சுனேட்லி அது ரன் அவுட்டு. அதுக்காக ராணாவை போட்டு திட்டிட்டு இருக்கீங்க, ஒன்றும் பண்ண முடியாது. பண்ணலாம் பண்ணுறாங்க. பட் எனக்கு என்னவோ சிவன் துபே இருந்திருந்தால் மேட்ச் முடிஞ்சிருக்குமோன்னு என்னுடைய தாட். உங்கள் தாட் என்னன்னு சொல்லுங்கள். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு ட்ரையல் பார்க்குற மாதிரி தான் பார்த்தானுங்க. இந்த ஒரு பிளேயரை பெஞ்ச் பண்ணி அவளை ஆட வச்சா எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நிறைய பேர் வந்து ரவி கிருஷ்ணா திட்டுறீங்க, அவ்வளோ ரன் லீக் பண்ணதான் தோத்துட்டான்னு. ஃபஸ்ட்டு அதை விடுங்க. மேட்ச் தான் அப்படி தான், எல்லா மேட்சும் எதாரும் பண்ணிட முடியாது. ஸோ அப்போ நீங்கள் கேட்பீங்க, இங்கே அப்புறம் சஞ்சு சாம்சன் மட்டும் கொடுத்துட்டே இருக்கீங்கன்னு. எடுத்துட்டாங்க. நாம தான் ஏதாவது பண்ணி ட்ராவல் பண்ணணும். நாம தான் பாசிட்டிவாக வச்சுக்கணும். அங்கே ஆயுஷ் பாத்திரே பாரு ஏதோ பண்ணிட்டு இருக்கான், இந்த பக்கம் தலைவர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எல்லாம் பாசிட்டிவாக போகிறப்ப நாமளும் பாசிட்டிவாக யோசிப்போம். ஸோ எனக்கு வந்து பெட்டராக நான் இப்போவும் பிலீவ் பண்ணுறேன், சஞ்சு சாம்சன் நல்லா ஆடுவார். ஸோ ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு மக்களே. நானே தான் அந்த கொஸ்டினை கேட்டிருந்தேன், ப்ரோ ராமகிருஷ்ணா கோஷா இல்லை வேறு யாருன்னா சிவன் துபே பிளேஸில் ஆட வைக்க போகிறீங்களான்னு கேட்டிங்களே. இப்போ என்ன சொல்கிறீங்க? நான் எதுவும் சொல்லலை, நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஈவன்தோ நான் விரும்பாவிட்டாலும் பிளேயிங் லெவல் சிவன் துபே இருப்பார் என்று நான் சொன்னேன். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த ஆல்ரவுண்டராகவும் யூஸ் பண்ணுவாங்க போல தலைவனை. ஸோ தலைவா, தேங்க்யூ ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் பேட்டிங். அப்படியே எல்லாரும் ஃபார்ம் பண்ணுங்கள். ஃபார்மை இன்ஃபார்ம் பண்ணாதீங்க. நம்ம சஞ்சு அந்த மாதிரி பயப்பட வைக்காதீங்க. ஸோ இன்னொன்று சொல்ல மாட்டேன், அது பேசலாம் பார்த்தேன். நம்ம டிவாக் டிராவிஸ் என்ன ஒரு ஆட்டம், எனக்கு வந்து அட்டகாசமான ஆட்டம். அந்த நாக்கு வந்து அவ்வளோ ஒரு இதுவும் ஆடியோ அவன் தோத்துட்டு இருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா 158 ஒத்தனை 100. மற்றவங்க வந்து சரியாக கை கொடுக்கல. ரூதர்ஃபோர்ட் கூட இன்னொருத்தர் ஆடினார், அவருமே சரியாக கை கொடுக்கல. ஸோ அந்த ஒரு ரன்னு 10வது போல். பட் இருந்தாலும் ஆப்போசிட் டீம் வந்து விக்கெட்டு விட்டோம். ஒரு கட்டத்தில் நல்லா பார்ட்னர்ஷிப் போட்டு ஸ்டெப்ஸும் இவர் பேர் வரல போட்டு மேட்ச் முடிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு எப்படியே பார்க்கறதுக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு நம்ம டிவாக் டிராவிஸ் பார்க்கறதுக்கு. தலைவா கவலைப்படாத, இங்கே ஒரு கப்பு நம்ம அடிச்சிக்கலாம், நீ அமைதியாவா. ஸோ அந்த ஸ்டைல் எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களோட ஃபீலிங் எனக்கு புரியுது. நீங்கள் எல்லாமே சோர்ந்து போயிருக்கீங்க, கவலைப்படாதீங்க. இங்கே மஞ்சள் சட்டை போடுங்க, உங்களுக்கு பவர் கிடைக்கும். அந்த பவர் வந்த உடனே நாம் வந்து சில பேர் சந்திக்க வேண்டியிருக்கு. இன்னொன்று சொல்ல வந்துட்டேன், லென்த்தாக போகுதுன்னு நினைக்காதீங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ என்ன போயிட்டுருக்கு, ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகலை, எந்த ஒரு அட்டவணையும் விடலை, யாரு கூட எப்போ மேட்சுன்னு சொல்லலை, என்னை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். சம்மந்தமே இல்லாமல் சிஎஸ்கே பற்றி கெத்தா வீடியோ எடிட் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ பிடிச்சிக்கிறான், அந்த வீடியோ எடிட் ஃபார்வர்ட் பண்ணி வாய்ப்பு இல்லை ராஜா. இன்னொருத்தன் முடிஞ்சால் சண்டைக்குவான். நீங்கள் கேட்குறீங்க, ஏன் ப்ரோ கொஞ்சம் ஹைட் பண்ணி வைக்கிறீங்க, ஃபுல்லாக ஃபேஸ் தெரியுற மாதிரியோ இல்லை ஐடி தெரியுற மாதிரியோ நீங்கள் வச்சாதான் நல்லா இருக்குன்றீங்க. நான் எதனா வச்சு நீ அவனை பர்சனலாக மெசேஜ் பண்ணி அவன் தப்பான முடிவு வச்சாலும் வச்சுருவீங்க, அது வேணாம். அதனால தான் அப்படி பண்ணுறேன். ஸோ என்னுடைய கனிவான வேண்டுகோள் என்னவென்றால், அப்படிலாம் நான் கனிவாலாம் வைக்க போகிறதுனா தேவையில்லாமல் அமைதியாக இருக்கணும். சும்மா வந்து மெசேஜ் பண்ணிட்டு டொக்குன்னு புரியுதா இல்லையா? ஆமாம் 1000 வீடியோ எடிட் பண்ணிட்டு தான் இருப்பான் சிஎஸ்கேக்காக. உனக்கு நோகுதுன்னா நீ தட்டி விட்டு போயினே இரு. சும்மா வந்து அதை வேற எனக்கு ஃபார்வர்ட் பண்ணி நாங்கள் தான் பார்க்குறியா. இன்னொன்று சொல்ல பார்த்துட்டேன், அவர் என் மேலே எனக்கும் நான் ஆப்வியஸாக இன்டர்வியூ சொன்னேன். என்னென்னா ஒரு கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன். ஐயா நல்லா கேளுங்க, அவர் வந்து என்னை திட்டினார்.
திட்டிட்டு போட்டோம், கோவப்பட்டார், திட்டிட்டு போட்டோம். நான் ஒரு கல்யாணத்துக்கு போனேன். அந்த கல்யாணத்துக்கு அவர் ஆர்சிபின்னு வந்தார். சரியா? கல்யாணத்துக்கு வந்தால் என்ன பண்ணணும், நான் போய் பணம் கொடுத்தேன். நான் வந்து பார்த்துட்டு என் பாட்டு நின்றுட்டு வந்துட்டேன். 4 பேர்கிட்ட பேசினேன். நேராக வந்து இந்த தடவை நாங்கள் தான் நான் என்ன பண்ணுவோம் அந்த இடத்துல? சரி நீங்கள் தான், வேறு என்ன பண்ண முடியும், நீங்கள் தான், சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு வழிதான் அனுப்ப முடியும். நானும் வந்து நாங்கள் தான் சொல்ல முடியாதுப்பா, புரியுதா இல்லையா? அப்புறம் நீ என்ன கேட்குற, நீ என்ன 4 பேர்கிட்ட சொல்லி காட்டின, பின்ன நீ பண்ண வேலை எப்படிப்பட்ட வேலை? இடம் பொருள் ஏவல்னு ஒன்று இருக்கா இல்லையா? எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி இருந்துட முடியுமா? ஸோ அது மட்டும் தான் எனக்கு மன கஷ்டம். அவர் பர்சனலாக மெசேஜ் வந்து, நீ இப்படி பண்ணுன்னு நான் எதிர்பார்க்கல, என்ன நீ இப்படி பண்ணிட்ட, நீ ஏதோ வந்து நண்பா நல்லா பேசினேன், நல்ல ஒரு நாலேஜ் இருக்கு உனக்கு, இல்லை ஏதோ ஒன்று கை குத்து ஒரு ஹக்கு அப்படி பண்ணாதானே நானும் வந்து சரி நண்பா ஓகே நண்பா அப்படின்னு சொல்லுவேன். நீ வந்து சபதம் போட்டுட்ருக்க கல்யாண மண்டபத்தில், ஏன்னா சபதம் போடுற இடமா அது. ஸோ அதனால் நீங்கள் எத்தனை கப்பாவது அடிச்சிக்கங்க, தனியாக பேசிக்கங்க, தனியாக எங்கன்னா அட்மிட் ஆகிக்கங்க. உங்கள் பேச்சுக்கு நான் வரல, என் பேச்சுக்கு வராதிங்க. இதைத்தான் நான் வைக்கும் கோரிக்கை. ஸோ ஒட்டுமொத்தமாக நிறைய பேசிட்டேன். இதுதான் டுடே வேர்ல்ட் கிரிக்கெட். ஸோ அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் தேடி ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஃபேஸ்புக்கையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.